குயிக்காக கோழிக்கால் சூப் எப்படி பண்ணலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கோழிக்காலில் பார்த்தீங்கன்னா அந்த நகத்தை எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தண்ணியில் மஞ்சளை போட்டு கொஞ்சம் நேரம் நான் வேக வச்சேன். அதுக்கப்புறம் அந்த தோலெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாத்திரத்தை எடுத்து வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 10 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா குழம்புக்கெலாம் வதக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் வதக்கக்கூடாது. நார்மலாக கொஞ்சம் வதங்கினாலே போதும். கூடவே வெள்ளைப்பூண்டு, அரை தக்காளி போட்டாலே போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டாலே போதும். ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டிருக்கேன். கூடவே கருவேப்பிலை போட்டிருக்கேன். நம்ம தோல்லாம் உரித்து வச்சுருந்த கால் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு சொம்பு தனியாக ஊற்றிக்கலாம். கூடவே மஞ்சள், சீரகத்தூள், அதுக்கப்புறம் பெப்பர் கொஞ்சம் அதிகமாகவே நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பையும் நம்ம போட்டுக்கலாம். எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். ஃபைனலாக கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம். திக்கான கன்சிஸ்டன்சிக்கு தான் நம்ம கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணுவோம். அது உங்களுக்கு தேவையில்லாட்டி விட்டுடலாம். நல்லா சூப்பு கொதிக்கும் போது கொத்தமல்லி இலையை போட்டு நம்ம இறக்கிடுவோம். அவ்வளோதான். ஸோ நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் பாய்.